இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமித்ஷா பேச்சை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளியானது ஏற்பட்டிருக்கிறது. மக்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் தொடர்ந்து அமளி ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தினை குறிப்பிட்டிருந்தார். தற்போதெல்லாம் அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது பேஷன் ஆகிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்படி அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை எத்தனை முறை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்களும் என பலரும் தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். அமித்ஷாவுடைய கருத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர் கடவுளுக்கும் நிகரானவர் தான், அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையிலே அவரது கருத்து அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கோடிக்கணக்கான மக்களுக்கு அம்பேத்கர் கடவுளை விடவும் குறைவானவர் இல்லை என்ற அந்த கருத்தை தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் தலித்துகள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் குறிப்பாக ஏழைகளுக்கு தூதுவராக அம்பேத்கர் இருந்தார் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அரசினுடைய அமைச்சர்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தன்னுடைய பதிவிலே அவர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு இரண்டு அவைகளும் நடத்த முடியாதபடி அவையை முடக்கி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அம்பேத்கரை சிறுமைப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த கருத்து அமைந்திருக்கிறது. எனவே அமித்ஷா மன்னிப்பு கேட்கும் வரை தொடர்ந்து நாங்கள் அமளியிலே தான் ஈடுபடுவோம், அவையை நடத்த விட மாட்டோம் என தொடர்ந்து கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டது, கோஷங்களை எழுப்பினார்கள். இதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டு தற்போது அவர்கள் வெளியில் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள்.